حي على الفلاح. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ظهر الفساد في البر والبحر بما كسبت أيدي الناس إلى آخر الآية. وقال نبينا محمد المصطفى صلى الله عليه وسلم: حجبت النار بالشهوات وحجبت الجنة بالمقال. رواه متفق عليه. அருமையான அல்லாஹ்வின் அடியார்களே, நேற்று ஓதப்பட்ட சூரத்து ரூம் என்ற அத்தியாயத்திலிருந்து ஹாவிஸா அவங்க இந்த ஆயத்து போதனாங்க. தஹரல் ஃபஸாது ஃபில் பர்ரி வல் பஹரி பிமா கஸபத் ஐதின் நாஸ். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், உலகத்தில் ஏற்படக்கூடிய எல்லா விதமான குழப்பங்களும் எல்லா விதமான முசீபத்துகளும் சோதனைகளும் மனிதன் உலகத்திலும் சரி பூமியிலும் சரி கடலிலும் சரி கடல் திடல் எல்லா இடத்திலும் ஏற்படக்கூடிய முசீபத்துகள் சுனாமிகள் பூகம்பங்கள் சோதனைகள் வேதனைகள் எல்லாமே மனிதன் தன்னுடைய கரத்தில் சம்பாதத்தின் காரணமாக மனிதன் தன் உடல் உறுப்புகளின் மூலமாக செய்த பாவத்தின் காரணமாக அல்லாஹ் ஏற்படுத்துகிறான்னு சொல்லி அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். பாருங்க, அல்லாஹ் தஆலா உலகத்துல மனிதனை அனுப்புவதற்கு ஒரு முக்கிய காரணமே என்ன அப்படின்னா, பாவத்தை விட்டு தவிர்த்திருந்து தன்னை வணங்கணும், அல்லாஹ் முழுமையாக அல்லாஹ்வுக்கு அடிபணியும். அதற்காக அல்லாஹ் தஆலா உலகத்துல மனிதனை அனுப்பி வச்சிருக்கான். இந்த பாவத்தை விட்டு தவிர்ந்திருப்பது என்பது மிகவும் ஒரு உன்னதமான ஒரு வணக்கமாக இருக்குது. நம்ம தொழுவதை விட நோன்பு வைப்பதை விட அல்லாஹ்வுக்கு வணக்கம் செலுத்துவதை விட பாவத்தை விட்டு தவிர்ந்திருப்பதான் ஒரு உன்னதமான வணக்கமே. காரணம் என்ன அப்படின்னா, அடியான் வணக்கம் செஞ்சு அந்த வணக்கம் செஞ்சு பரக்கத் அந்த வணக்கத்தினுடைய நன்மைகள் எல்லாமே பாவத்தின் காரணமாக பறி போயிடுது. குறைவாக நம்ம பாவம் செஞ்சாலும் குறைவாக நம்ம நன்மை செஞ்சாலும் கூட அந்த நன்மை என்பது தக்க வைப்பது என்பது பாவத்தில் திறந்திருப்பதன் மூலமாக தான் இருக்க முடியும். அதன் காரணமாக தான் உலமாக்கள் சொல்றாங்க, பாவத்தில் திறந்திருப்பதுதான் மிகப்பெரிய ஒரு சிறந்த இபாதத்தாக இருக்குன்னு சொல்றாங்க. பாவம் இருக்குது, பாவம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புற்றுநோய் மாதிரி தான் இருக்கும். புற்றுநோய் என்பது ஆரம்பத்தில் கண்ணுக்கு தெரியாது, அது ரொம்ப பரவிய பிறகு ரொம்ப பெருசான பிறகு அதுக்கப்புறம் தான் தெரியும், அது குணமும் படுத்த முடியாது. அதே போன்றுதான் பாவம் என்பது ஆரம்பத்தில் நம்மளுக்கு சிறியதாக தான் தெரியும். நம்ம அசட்டையாக எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா அது நம்முடைய வாழ்க்கையில அன்றாட வழக்கமாக மாறிடும். பிறகு அதை விடுவது என்பது ரொம்ப சிரமமாக மாறிடும். பாவம்னா அசல் என்ன அப்படின்னா, அல்லாஹ் ஏவியது அல்லாஹ் எதை செய்ய சொல்லியிருக்கானோ அதை செய்யாமல் விட்டு விடுவது, இன்னும் அல்லாஹ் எதை தடுத்திருக்கானோ அதை செய்யறது, அதுதான் பாவம். பாருங்க, பாவம் என்பது இரண்டு விஷயத்துல இருக்குது, அல்லாஹ் சார்ந்த விஷயத்திலும் இருக்குது, அடியார்கள் சார்ந்த விஷயத்திலுமே பாவம் இருக்குது. பாருங்க, பாவம் சிறிய பாவம் பெரிய பாவம் என்பது எதுவும் கிடையாது. இன்னைக்கு நாம் வழக்கத்தை சொல்லிட்டு இருக்கோம், சிறிய பாவம் அது பெரிய பாவம் அது நம்மளே ஒரு கணக்கிட்டு சொல்லிக் கொண்டிருக்கிறோம். மாறாக சிறிய பாவம் பெரிய பாவம் என்பது கிடையாது. மாறாக பாவம் என்பது ஒரு வார்த்தை, பாவம் பாவம் தான். இப்ப மாறாக சிறிய பாவம் பெரிய பாவம் சொல்லி எதற்காக வரையறுக்கப்பட்டுச்சு அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில ஹதீஸ்கள்ல சொல்லியிருப்பாங்க, ஒரு அடியான் தொழுகைக்காக ஒரு வீட்டிலே ஒழு செய்து அவன் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டுக்கும் அல்லாஹ் தஆலா ஒரு நன்மை எழுதுகின்றான், ஒரு பாவத்தை மன்னிக்கின்றான் அப்படின்னு சொல்லி ஒரு ஹதீஸ் எல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஒரு அடியான் ஜும்மாவை முழுமையாக நன்மை பெற்றுக்கொண்டார் அப்படின்னா அந்த ஜும்மாவிலிருந்து அடுத்த ஜும்மாவை செய்யக்கூடிய அடியானுடைய பாவங்களுக்கெல்லாம் அந்த பரிகாரமாக அமையும் சொல்லியிருப்பாங்க. இப்ப இந்த பாவத்திற்கான பரிகாரமாக அமையும் ஒரு எட்டிற்கு பாவம் மன்னிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா இல்லைங்களா? இதற்கு தான் உலமாக்கள் சொல்றாங்க சிறிய பாவங்கள். அந்த சிறிய பாவங்கள் எதுவும் நம்மளால சொல்ல முடியாது, ஆனா அந்த சிறிய பாவம் அல்லாஹ் மன்னிச்சிடுவோம் அப்படின்னு நம்பிக்கை வைக்கணும், ஹதீஸை நெக்கின வைக்கணும். அதற்காக தான் உலமாக்கள் இந்த ஹதீஸ்ல எதெல்லாம் பாவங்கள் மன்னிக்கப்படுதுன்னு சொல்லப்படுதோ அதுக்கு பேர் தான் சிறிய பாவங்கள். மாறாக எல்லாமே பாவங்கள் தான். அருமையான அல்லாஹ்வுடையார்களே, பாவத்தை சிறியதா பெரியதான்னு பார்க்கக்கூடாது. மாறாக நம்ம யாருக்கு முன்னாடி பாவம் செய்யணும் அதை தான் பார்க்கணும். இமாம் இப்னு கையிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, நீங்க பாவத்தை சிறியதா பெரியதான்னு பார்க்காதீங்க, மாறாக நீங்க யாருக்கு முன்னாடி பாவம் செய்றீங்க அவன் பெரியவன் அதை பாருங்கன்னு சொல்லி சொன்னான். அருமையான அல்லாஹ்வுடையவர்களே,
பாவம் செய்யக்கூடிய ஆரம்பத்தில் பார்த்தோம் அப்படின்னா நிச்சயமாக எல்லா மனிதருக்கும் சரி, முஃமினாக இருக்கக்கூடிய காஃபிராக இருக்கக்கூடிய எல்லாருக்குமே சரி உள்ளத்துல ஒரு நெருடல் ஏற்படும். இதுக்கு தான் சொல்லுவாங்க நஃப்ஸே லவ்வாமான்னு சொல்லுவாங்க. நஃப்ஸே லவ்வாமா. ஒரு சிறு குழந்தையாக பிறக்குது. அந்த குழந்தையாக பெறக்கூடிய சமயத்துல அந்த குழந்தையோட உள்ளம் இருக்குது நிம்மதியான உள்ளமாக இருக்குது. பாவம் அறியாத உள்ளமாக சொல்லுவோம். நாமெல்லாம் பாவமே அறியாத குழந்தைன்னு சொல்லுவோம். அதுக்குதான் நஃப்ஸே முத்மஇன்னா. நஃப்ஸ்ன்றது மொத்தம் 7 வகையாக இருக்குது. அதுல முக்கியமான 3 வகை பார்த்தீங்க அப்படின்னா நஃப்ஸே முத்மஇன்னா முதல் வகை எதுனா தன் பாவமே அறியாம ஒரு நிம்மதி பெற்ற உள்ளமாக இருக்கும். பாவம் எது நன்மை எதுன்னு தெரியாம ஒரு நிம்மதியான உள்ளமாக இருக்கும். நஃப்ஸே முத்மஇன்னா. நஃப்ஸே முத்மஇன்னா அப்படின்னா பாவம் நன்மை எதுவுமே தெரியாதுன்னு சொல்ல மாட்டாங்க. மாறாக பாவத்துக்கு முழுமையாக தவந்திருக்கும் போது நஃப்ஸே முத்மஇன்னான்னு சொல்லுவாங்க. இப்போ சிறு குழந்தையாக பெறக்கூடிய சமயத்தில் அந்த குழந்தை என்ன பண்ணுது அப்படின்னா எந்த ஒரு பாவமும் செய்யாம நிம்மதியான உள்ளமாக இருக்கும். எப்ப அந்த குழந்தை வளர்ந்து வளர்ந்து ஒரு கட்டத்துக்கு வந்த பிறகு ஒரு தெரியாம ஒரு பாவம் செய்யக்கூடிய சமயத்தில் அந்த குழந்தைக்கு தன்னை அறியாமல் உள்ளத்துல நெருடல் ஏற்படுது. நம்ம தெரியாம பொய் பேசிட்டோம், நம்ம தெரியாம தவறு செஞ்சுட்டோம்னு சொல்லி உள்ளத்துல ஒரு நெருடல் ஏற்படுது. இந்த உள்ளத்துக்கு தான் நஃப்ஸே லவ்வாமான்னு சொல்லுவாங்க. நஃப்ஸே லவ்வாமா, நஃப்ஸ் தன்னைத்தானே திட்டிக்கொள்ளும், நிந்தித்துக்குள்ள தெரியாம செஞ்சுட்டோமேன்னு சொல்லி நிந்தித்துக்குள்ள இது எல்லாத்துக்குமே ஏற்படும். எப்ப அந்த பாவம் பழகி 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 அந்த பாவம் தன்னுடைய வாழ்க்கையில ஒரு வழக்கமாக மாறிடுச்சோ அந்த உள்ளத்துக்கு தான் நஃப்ஸே அம்மாரா அப்படின்னு சொல்லுவாங்க. அதன் மூலமாக அந்த உள்ளத்துல எந்த ஒரு தாக்கமுமே ஏற்படாது. பாவம் செஞ்சு இது பாவம் செஞ்சு உணர்வே ஏற்படாது. இதுக்கு தான் நஃப்ஸே அம்மாரான்னு சொல்லுவாங்க. அருமே நல்லா நம்ம இந்த உள்ளத்தை விட்டு அதெல்லாம் நம்ம பாதுகாக்கணும், முழுமையாக பாதுகாக்கணும். பாவம் இருக்கு ரொம்ப கொடியது. பாருங்க, நாளைக்கு மறுமை நாளில் 4 விஷயங்கள் இருக்கு அடியானுக்கு சாட்சியாக வந்து பாவத்துக்கு எதிராக அடியானுக்கு சாட்சியாக இருக்கும். முதலாவது உலமாக்கள் சொல்றாங்க அடியானுடைய செயலேடு. அல்லாஹ் ஒவ்வொரு அடியானுக்கும் அவன் செஞ்ச பாவத்தை செயலேட்டில் எழுதி வச்சிருப்பான். ஆமால் நாமால் எழுதி வச்சிருப்பான். அந்த செயலேட்டில் லா யுகாதிரு சகீரத்தும் வலா கபீரா. அல்லாஹ் தாலா அடியானுக்கு நாளைக்கு மறுமையில வந்து அவனுடைய செயலேட்டை காமிக்கூடிய சமயத்துல அந்த அடியானுடைய செயலேட்டு எந்த ஒரு சிறிய பாவமும் சரி பெரிய பாவமும் சரி எதுவுமே விட்டு வைக்கப்பட்டிருக்காது. எல்லாமே எழுதப்பட்டிருக்கும். எல்லாமே அந்த பாவம் அந்த செயலுக்கு எழுதப்பட்டிருக்கும். அப்ப அந்த அடியான் சொல்லுவான் எல்லாமே எழுதப்பட்டிருக்குது, எதுவுமே விடப்படியும் சொல்லி செய்ய அந்த அடியான் என்ன சொல்லுவான், இதெல்லாம் நான் செய்யவே இல்லைன்னு சொல்லி சொல்லுவான், மறுப்பான். இரண்டாவதாக அல்லாஹ் தஆலா யாரை கொண்டு வருவாங்க அப்படின்னா சாட்சியாக ஒவ்வொரு மனிதனிடத்தில் இருக்கக்கூடிய கிராமன் காத்திபின் 2 மலக்குகளை அல்லாஹ் கொண்டு வருவான். ஒவ்வொரு மனிதனிடத்திலும் அல்லாஹ் 2 மலக்கு ஏற்படுத்தி வச்சிருக்கிறான். நல்ல அமல் செஞ்சா நல்ல அமல் எழுதக்கூடிய கிராமன் இந்த வலதுபட்டிருக்கக்கூடிய மலக்கு எழுதுவாங்க. தீய அமல் செஞ்சா எழுதப்படக்கூடிய மலக்கு எழுதுவாங்க. இது நமக்கு தெரிஞ்ச விஷயம். நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் தஆலா இந்த அடியானுக்கு சாட்சியாக இந்த அடியான் செஞ்ச செயலுக்கு சாட்சியாக அல்லாஹ் தஆலா இந்த 2 மலக்குமார்கள் கொண்டு வருவோம். இந்த 2 மலக்குமார்கள் வந்த பிறகு அவங்க சாட்சி சொன்ன பிறகு அடியான் மறுப்பையில் இதெல்லாம் நான் செய்யவே இல்லைன்னு சொல்லி அடியான் மறுப்போம். மூன்றாவதாக அல்லாஹ் தஆலா என்ன பண்ணுவான் அப்படின்னா அந்த அடியானுடைய வாய்க்கு அல்லாஹ் தஆலா முத்திரையிட்டுருவான். இன்னைக்கு யாசின் சொல்ல அப்படி போதுனாங்க அல்யௌம நஹ்திமு அலா அஃப்வாஹிஹிம். அல்லாஹ் நாளைக்கு மறுமையில் அடியானுடைய வாய்க்கு முத்திரையிட்டுருவான். வ தஷ்ஹது அர்ஜுலுஹும் பிமா கானூ யக்ஸிபூன். இனி பண்ணுங்க அல்யௌம நஹ்திமு அலா அஃப்வாஹிஹிம் வ துகல்லிமுனா ஐதீஹிம். அவனுடைய கரங்கள் பேசும். வ தஷ்ஹது அர்ஜுலுஹும் அவனுடைய பாதங்கள் எல்லாம் அவனுக்கு எதிராக சாட்சி சொல்லும். எல்லாமே அல்லாஹ் தஆலா முத்திரையிட்டு அவனுடைய உடல் உறுப்புகள் அல்லாஹ் தஆலா பேச வைப்பான். உடல் உறுப்புகள் அவனுக்கு சாட்சியாக எதிராக சாட்சியாக நிற்கும். இதற்கு அந்த அடியான் மறக்கக்கூடிய சமயத்துல அல்லாஹ் தஆலா 4ஆவதாக என்ன பண்ணுவான் அப்படின்னா அல்லாஹ் தஆலா 4ஆவதாக பூமி கட்டளையிடுவான். எந்த பூமி இடத்துல அவன் பாவம் செஞ்சானோ அந்த பூமி அவனுக்கு இங்க சாட்சி சொல்லக்கூடியதாக இருக்குது. சூரத்துல் ஜில்சால் அல்லாஹ் தஆலா சொல்றான் யௌமஇதி துஹத்திஸு அஹ்பாரஹா. நாளைக்கு மறுமையில எந்த இடத்துல எந்த அடியான் என்ன செயல் செஞ்சானோ அந்த பூமி அவனுக்கு எதிராக சாட்சி சொல்லும். யா அல்லாஹ் எனக்கு மேல அமர்ந்து இந்த அடியான் இந்த பாவம் செஞ்சான் அப்படிங்கிறது பூமி சாட்சி சொல்லும். ஆக நாளைக்கு மறுமையில அடியானுக்கு எதிராக 4 சாட்சிகள் இருக்குது. அடியான் எதற்காக பாவம் செய்யறான் அப்படின்னா 4 விஷயத்தின் காரணமாக பாவம் செய்யறான். முதலாவதாக என்னை யாருமே பார்க்கல அப்படிங்கிறதுக்காக பாவம் செய்யறான். அல்லாஹ் தஆலா இதையும் குர்ஆன்ல சொல்றான் இன்ன ரப்பக லபில் மிர்சாத். நிச்சயமாக உன்னுடைய ரட்சகன் நிச்சயமாக உன்னை கண்காணிச்சுக்கிட்டே இருக்கிறான். மிர்சாதுன்னு சொல்லி எதுக்கு சொல்லுவாங்க அப்படின்னா அதாவது இந்தியா பார்டர் அந்த ஒவ்வொரு நாட்டுடைய பார்டர்ல வந்து அந்த காவலாளர்கள் இருப்பாங்களா இல்லைங்களா, அந்த காவலாளிகள் எவ்வளவு கண்ணும் கருத்துமாக எவ்வளோ ஒரு உன்னிப்பாக எவ்வளவு தெளிவாக இருப்பாங்களோ அவங்க பார்வையெல்லாம் கூர்மையாக இருக்குமோ அதை போன்று அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு அடியானுடைய செயலை அல்லாஹ் தஆலா கூர்மையாக கவனிச்சுட்டு இருக்கான்னு சொல்லி அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். இரண்டாவதாக அடியான் எதன் காரணமாக பாவம் செய்யறான் அப்படின்னா என்னுடைய பாவம் யாருக்கும் தெரிய போறது கிடையாது. முதலாவது என்னை யாரும் பார்க்க போறது கிடையாது. ரெண்டாவது செஞ்சாலும் அது யாருக்கும் தெரிய போறது கிடையாது.
இதற்கு அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல பதில் சொல்றான், யஅலமு ஹாயினத்துல் அயுன் வமா துஃபி ஸுதூர். நீ என்ன கண்ணோட்டத்துல பார்க்கறன்னு கூட அல்லாஹ் தஆலா தெரியும். ஒரு அடியான் நம்ம சும்மா பார்க்குறோம், பார்க்குறப்ப உள்ளத்துல என்ன நினைக்கிறோம் அதுவும் அல்லாஹ்க்கு தெரியும். அல்லாஹ் தஆலா என்ன கண்ணோட்டத்துல நீங்க பார்க்குறீங்க, உள்ளத்துல நீங்க என்ன நினைக்கிறீங்க அதுவும் அல்லாஹ் தஆலா தெரியும்னு சொல்லி அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். இதன் காரணமாக தான் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், வதரு ஸாஹிரல் இஸ்மி வ பாத்தினா. வெளிப்படையான அந்தரங்க இன்னும் வெளிப்படையான எல்லா விதமான பாவத்துக்கும் நீங்க முழுமையாக தவிர்த்துன்னு சொல்லி அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். மூன்றாவதாக அடியான் எதன் காரணமாக பாவம் அதிகமா செய்யறான் அப்படின்னா, நான் தனியாக இருக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக பாவம் செய்யறான். எல்லாமே பாவம் தனியாக தனிமையில தான் செய்வோம். எல்லாம் பொது சபையில் யாரும் பாவம் செய்ய மாட்டாங்க. தனியாக இருக்கிறப்ப புறம் பேசுறாங்க அப்படின்னா 2 நபர்கள் தனியாக சம்பந்தம் தான் புறம் பேசுவான். பொய் பேசுறாங்க அப்படின்னா அந்த நபர் தனியாக இருக்கிற சமயத்துல பொய் பேசுவான். அப்ப என்ன அல்லாஹ் தஆலா இதுக்கும் சொல்றான், மா யகூன் மின் நஜ்வா ஸலாத்தின் இல்லாஹு வராபிஹும் வலா கம்ஸத்தின் இல்லாஹு வசாதிசுஹும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா இருக்கக்கூடிய சமயத்துல மக்கா குறைஷிகள்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொலை செய்வதற்காக திட்டம் தீட்டினாங்க. மஸ்ஜிதே பிரார்னு சொல்லுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொலை செய்வதற்காக ஒரு மஸ்ஜிதுல ஒரு கூடாரத்துல என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்க நபி கொலை செய்வதற்காக மஷூரா செஞ்சாங்க. அந்த இடத்துக்கு மஸ்ஜிதே பிரார்னு சொல்லி பிரார் அப்படின்னு சொல்லி பேர் வைக்கப்பட்டிருக்கு. அந்த வசனத்தை பத்தி அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், நீங்க 3 பேர் உட்கார்ந்து நபிக்கு எதிராக திட்டம் தீட்டிங்க அப்படின்னா 4வது நபராக அங்க நான் இருப்பேன். நீங்க 4 பேர் நபிக்கு எதிராக திட்டம் தீட்டிங்க அப்படின்னா அங்க 5வது நபராக நான் இருப்பேன்னு சொல்லி அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். ஆக ஒரு அடியான் தனிமையில பாவம் செஞ்சு நிச்சயமாக அல்லாஹ் தஆலா இருக்கிறான். 4வதாக பாத்தீங்க அப்படின்னா, நான் பாவம் செஞ்சாலும் என்னை யாரும் இது செஞ்சிட முடியாது அப்படின்னு காரணமாக தான் அடியான் பாவம் செய்யறான். அதற்கு அல்லாஹ் தஆலா குர்ஆன் பதில் சொல்றான், இன்ன அஹ்துஹு அலீமுன் ஷதீத். நிச்சயமாக என்னுடைய பிடி இருக்குது, கடுமையானதாக இருக்குது. என்னுடைய பிடி நிச்சயமாக அதோடு யாருமே தவிர்த்திருக்க முடியாதுன்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அருமையான அல்லாஹ்வுடையார்களே, பாவம் இருக்குது நம்மை மட்டும் பாதிக்காது, மாறாக நம்மை சார்ந்து எத்தனை பேர் இருக்காங்களோ எல்லாத்தையுமே பாதிக்கும். பாவத்தின் காரணமாக அடியான் பலவிதமான முசீபத்துக்கு சிக்குண்டு இருக்கிறான். அது அவனுக்கே தெரியாது. இவன் இப்னு கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, பாவத்திலேயே பாவம் செய்யக்கூடிய அடியானுக்கு மிகப்பெரிய தண்டனை என்ன அப்படின்னா, அவன் பாவம் செய்யறான்னு சொல்லி அவனுக்கு உணர்வே ஏற்படாம இருக்கிறதா மிகப்பெரிய தண்டனை. புரியுதுங்களா? நான் பாவம் செய்யறேன் அப்படிங்கிறது அந்த உணர்வு ஏற்படாம போயிடுச்சு அப்படின்னா அதான் மிகப்பெரிய தண்டனை. அப்ப அவன் பாவம் செய்ய 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 அவன் பலவிதமான பரக்கத்துகளை விட்டு நீக்கப்படுவான். முதலாவதாக பாத்தீங்க அப்படின்னா அல்லாஹ் தஆலா அவனுக்கு பரக்கத்தை எடுத்துருவான். பொருளாதாரத்துல சரி, குடும்பத்துல சரி பரக்கத்தை எடுத்துருவான். இரண்டாவதாக அவன் வணக்கத்திலிருந்து அல்லாஹ் தஆலா தூரமாக்கிடுவான். வணக்கத்திலிருந்து நிச்சயமாக அவன் ஒரு நாளைக்கு பரவல் தொழுகிறான், சுன்னத்து நஃபில் எல்லாமே தொழுகிறான் அப்படின்னா அந்த அடியான் பாவம் செஞ்சான் அப்படின்னா அடுத்த நாளுக்கு அல்லாஹ் தஆலா அவன் சுன்னத்து விட்டு அவன் மஹ்ரூம் ஆக்கிடுவான், சுன்னத் தொழுகாம ஆக்கிடுவான். அடுத்த நாள் அவன் பாவம் செஞ்சான் அப்படின்னா அல்லாஹ் தஆலா பரவலே தொழுகாம ஆக்கிடுவான். இப்படி அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு வணக்கத்தோட அல்லாஹ் தூரமாக்கிட்டே இருப்பான். நாம நினைச்சிட்டு இருக்கிறோம் ஒரு காரணத்தை சொல்லி, இந்த காரணத்தின் காரணமாக நான் தொழுகல, எனக்கு நோய் இருந்ததின் காரணமாக நான் நோன்பு வைக்க நினைச்சிட்டு இருக்கிறோம். மாறாக அது கிடையாது. நம்ம இப்பயோ பாவம் செஞ்சிருக்கோம், அந்த பாவத்தின் காரணமாக இது லாய்க்கு கிடையாதுன்னு சொல்லி அல்லாஹ் தஆலா என்னவே தூரமாக்கிட்டான். மூன்றாவதாக சொல்றாங்க, அல்லாஹ் தஆலா நம்முடைய குடும்பத்தார்கள் மீது அல்லாஹ் தஆலா அதனுடைய தாக்கத்தை ஏற்படுத்துவான். வமா மக்ருஸை இல்லா பி அஹ்லிஹி அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். அதாவது ஒரு தீமை செஞ்சோம் அப்படின்னா அதனுடைய தாக்கம் என்பது அதனுடைய குடும்பத்தாரை தான் தாக்கும் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். பாவத்துடைய சுமையை எந்த அடியான் பாவம் செஞ்சாலும் அவன் தான் சுமக்க முடியும். ஆனா அந்த பாவத்துடைய தாக்கம் என்பது நிச்சயமாக அவருடைய குடும்பத்தார்களுக்கு ஏற்படும். வலா தஸ்ரு வாஸிரத்துன் விஸ்ர உக்ரா அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். ஒரு பாவத்துடைய சுமை அந்த அடியான் மட்டும் தான் சுமக்கணும். பாவத்துடைய தாக்கம் என்பது அவன் குடும்பத்தாருக்கு ஏற்படும். நோயின் மூலமாகவோ அதாவது ஏதோ ஒரு கஷ்டத்தின் மூலமாகவோ. பாருங்க, ஒரு அதான் சொல்லுவாங்க, யாராவது சின்ன பார்த்தாங்கன்னா ஏன் சொல்லுவாங்க, நான் என்னன்னா பாவம் செஞ்சேன், ஏன் இப்படி சோதிக்கன்னு சொல்லி குழந்தைய பார்த்து கேட்பாங்க. நான் என்னன்னா பாவம் செஞ்சேன் ரப்பே, ஏன் என் பையன் இப்படி பண்றான் அப்படின்னு வழக்கத்திலே அவங்களே பேசுவாங்க. ஆக நிச்சயமாக பாத்தீங்க அப்படின்னா, அதாவது ஒரு குடும்பத்துல ஒரு ஆலிம் உருவாக்குறாங்க அப்படின்னா அவங்களுடைய தாக்கம் என்பது அல்லாஹ் தஆலா 7 தலைமுறைக்கு வச்சிருக்கிறான். அதே போல் ஒரு குடும்பத்துல ஒரு பாவி உருவாகிறார் அப்படின்னா அவருடைய தாக்கமும் அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி வச்சிருக்கான். ஆக நாம் முழுமையாக அவரு தவிர்த்து இருக்கணும். பாவத்துடைய ஆரம்ப ஸ்டேஜ் என்ன அப்படின்னா உலமாக்கள் சொல்றாங்க, சிந்தனை ரீதியான மதமாற்றம், சிந்தனை ரீதியான இர்த்திதாத் ஏற்படுமா. பாவம் அதிகமா செய்ய 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 நம்மளுக்கு ஷரியத்துடைய மார்க்க சட்டங்கள் மீது வெறுப்பு ஏற்படுமா. எதற்காக இஸ்லாத்தில் இப்படிலாம் சட்டம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம சிந்தனை ரீதியாகவே அல்லாஹ்வுடைய சட்டத்தின் மீதும் நபியோட சுன்னத்தின் மீது ஒரு வெறுப்பு ஏற்படுமா. இதுதான் ஆரம்பத்திலே பாவத்துடைய ஆரம்ப ஸ்டேஜ், சிந்தனை ரீதியான மதமாற்றம். ஒரே ஒரு சம்பவத்தை சுருக்கமாக சொல்லி முடிச்சு கொள்றேன். அதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபீத் அவர் என்ன பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னா, எப்போதுமே வணக்கத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்தவர். அது ஒரு நாள் வஃபாத் ஆயிட்டாரு, மரணிச்சிட்டாரு.
மரணிச்ச பிறகு அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆலிம்ஸை வந்து அடுத்த நாள் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவங்க வீட்டு மனைவி கேட்குறாங்க, இந்த மாதிரி உங்களுடைய கணவனுடைய அன்றாட வழக்கங்கள் சொல்லுங்க, அப்படி என்ன வழக்கம்லாம் புரிவாருன்னு சொல்லுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அந்த மனைவி சொல்கிறாங்க, அவங்க மனைவி சொல்கிறாங்க, இந்த கணவர் வந்து இந்த மனைவி தொழுவார், குர்ஆன் ஓதுவார், இந்த மாதிரி அமல்கள்லாம் செய்வார், இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்ல முடியும்னு சொல்லி கேட்குறாங்க. என்னோட கணவர் என்ன அமல்கள்லாம் செய்வார், ஆனால் அடிக்கடி வந்து இந்த ஒரு வார்த்தையை சொல்லுவார், என்ன அப்படின்னா எப்பெல்லாம் ஒரு குளிப்பு கடமையாகும் அப்பெல்லாம் இந்த வார்த்தையை சொல்லுவார், எவ்வாறு நஸ்ரானிகள் கிறிஸ்டியன்களுக்கு குளிப்பு கடமையான குளிப்பதற்கு அவசியம் இல்லையோ அதே போன்று நம்மளுக்கும் இருந்தால் ரொம்ப நல்லா இருந்திருக்குமே. இஸ்லாம் சட்டப்படி குளிப்பு கடமை நம்ம குளிச்சாகணும், அப்போதான் தொழுக முடியும், குர்ஆன் தொட முடியும், குர்ஆன் ஓத முடியும் எல்லாமே. அவர் இந்த மாதிரி அடிக்கடி சொல்லுவார், நஸ்ரானிகளுக்கு ஏற்பட்ட சட்டத்தை போட்டு நம்மளுக்கும் வேறுபட்டப்பட்டது நல்லா இருப்பேன்னு சொல்லி அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அப்போ அந்த ஆலிம் சொன்னாராமா, இதன் காரணமாக தான் நேற்று கனவுல உங்களுடைய கணவரை வந்து நான் கிறிஸ்டியன் நஸ்ரானி தோட்டத்தில் பார்த்தேன்னு சொன்னாராம். பாருங்க, நம்ம உள்ளத்துல வந்து நம்ம எந்த நிலையில மரணிக்கிறோமோ அதே போல தான் நாளைக்கு அல்லாஹ்தாலா அவர் இருக்கக்கூடியவனாக இருக்கிறோம். ஆக நம்ம சிந்தனை ரீதியாக மதமாற்றம், சிந்தனை ரீதியான இர்த்திதாத் இருக்குன்னு சொல்றான். இந்த இசை கேட்பதன் மூலமாக நம்ம இந்த மாதிரி சினிமா பார்ப்பதன் மூலமாக சிந்தனை ரீதியான மதமாற்றங்கள் ஏற்படும். நம்மளை அறியாமலே சிந்தனை ரீதியாக மதமாற்றங்கள் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அல்லாஹ் பாதுகாக்கணும். நம்மளை அதுக்கடுத்து பிதாத்துகள் செய்வோம், அதுக்கப்புறம் அனாச்சாரங்கள் செஞ்சு 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 என்ன பண்ணுவோம், அல்லாஹ் பாதுகாப்பு கடைசியில் எழுதுங்க தீனை விட்டு வெளியாகக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆபத்து ஏற்படக்கூடியதாக இருக்குது. பாவத்தை நம்ம சாதாரணமாக எண்ணவே கூடாது, பாவத்திலிருந்து மிகப்பெரிய ஒரு விஷயமாக இருக்குது. அதை விட்டு அல்லாஹ் நம்ம அனைவரையும் நம்ம குடும்பத்தாரையும் தவிர்த்திருந்து அல்லாஹ்க்கு பொருத்தமான அடையாளம் நம்ம அனைவரும் ஆக்கல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.